ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம சோழனோட கோவம் கொஞ்சம் தணிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக நம்ம சந்தாவை எப்படி பீகார்லேருந்து இங்கே கொண்டு வர்றது, அவனுடைய மாமா சந்தா களத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம சந்தாவை அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு வரணும். அதுக்காக நம்ம இங்கேயே உக்காந்துட்டு அங்கே என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நாமளே அங்கே போயிட்டு நம்ம சந்தாவையும் அனிசியும் அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்ல, எனக்கு தைரியம் இருக்குது, நான் கிளம்பி வரேன், என் கூட சேரன் அண்ணா வராரு, பாண்டி வரான், ஆனால் இதுக்கப்புறம் தைரியமான ஆள் இன்னொருத்தர் யாருன்னா சப்போர்ட்டுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிலா சொல்கிறாங்க, ஆமாம் கண்டிப்பாக தைரியமான ஆள் வேணும், அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே நம்ம நிலா, ஏன் அந்த தைரியமான ஆள் எனக்கு இல்லையா, எனக்கு தைரியம் இல்லையா, என்னை தைரியம் இல்லாதன்னு சொல்கிறியா, எனக்கு ஒன்றுத்துக்குமே உதவாதன்னு சொல்கிறியா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கண்ணை உருட்டிக்கிட்டு பேசுகிறத பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே பயந்துட்டாங்க. ஐயோ நிலா, கொஞ்சம் பொறுமையாரு நிலா, நீ உனக்கு தைரியம் அதிகம்தான், அதுக்காக எதுக்கு கண்ணெல்லாம் பெருசாகிட்டு பேசிகிட்டு இருக்க, அப்படி காளி மாதிரி இருக்குது, உன்னை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது, நீ சாதாரணமாகவே பேசு நிலா, உனக்கு தைரியம் இருக்குது, நீ தான் கண்டிப்பாக அந்த சந்தாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர முடியும், உன்னை தவிர வேறு யாராலுமே முடியாது, உனக்கு தைரியம் இருக்குது, அதே சமயம் புத்திசாலித்தனமும் இருக்குது, உன்னை தவிர இந்த விஷயத்துக்கு சரிப்பட்ட வரக்கூடிய ஆள் வேறு யாருமே இல்லை, அதனால் நீ நான் சேரன் அண்ணா பாண்டி எல்லாருமா போயிட்டு பீகாரில் எப்படியாவது சந்தாவை சீக்கிரமாக அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்ல, அப்போ தான் நம்ம நிலா சாந்தியாக வராங்க. சரிங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா நிறைய சேசிங் ஃபைட்டிங் எல்லாமே நடக்க போகுது. நம்ம சந்தாவை காப்பாற்றுறதுல மிகப்பெரிய ஒரு சம்பவமே நடக்க போகுது. ஏன்னாக்கா அவங்க துப்பாக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க, அதாவது கத்தி வேல்கம்பு இது மாதிரி ஏதாவது கொண்டு வந்திருந்தாக்கா அவங்க சாதாரண ஆள் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க துப்பாக்கி வச்சிருக்கிற ரவுடிங்களாக இருக்கிறாங்க, இவங்க கிட்ட உஷாராக இருக்கணும். ஏன்னாக்கா அவங்க அந்த ஊரை விட்டு இந்த ஊரில் துப்பாக்கியை பயன்படுத்தி நம்ம சந்தாவை இங்கிருந்து காப்பாற்றி கொண்டு போகிறாங்கனாக்கா அப்போ அவங்களுடைய ஊரில் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க, அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் புத்திசாலித்தனமாக பிளான் பண்ணி ஒரு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு நம்ம சந்தாவோட ஊருக்கு போகிறாங்க. அங்கே கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம சந்தாவுக்கும் அவங்களுடைய மாமாவுக்கும் கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும். அந்த கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்க சமயத்தில் தான் அந்த கல்யாணத்தில் நம்ம சோழன் நிலா இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கல்யாணத்தில் ஒருத்தராக இருந்து அங்கேருந்து நம்ம சந்தாவை காப்பாற்றி கொண்டு வர ஒரு சீன் வரும். இதை பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும். அந்த த்ரில்லிங்கில் சீக்கிரமாக நம்ம சேரன் நம்ம சந்தா களத்தில் தாலி கட்டணும், அங்கிருந்தாவது இல்லை அந்த ஊர் பொதுமக்கள் முன்னாடியாவது நம்ம சந்தா களத்தில் சேரன் தாலி கட்டணும். இப்போது இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம நிலாவும் சொல்லணும் மறைஞ்சிருந்து பார்க்குற சமயத்தில் அந்த ரவுடி நம்ம நிலா களத்தில் தாலி கட்டுற மாதிரியான ஒரு காட்சிகள் அமையும். அப்படி காட்சிகள் அமையும் போது சீக்கிரமாக துரிதமாக செயல்பட்டு அந்த ரவுடி கிட்ட இருந்து அந்த தாலியை வாங்கி நம்ம சேரன் கையில் கொடுத்து நம்ம சேரன் அந்த தாலியை சந்தா களத்தில் கட்டினா ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ன நடக்க போகுது, இதை விட ரொம்ப த்ரில்லிங்கான ரொம்ப சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எல்லாம் வரப்போகுது நினைக்கும் போதே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. எது எப்படியோ நம்ம சந்தா சேரனுக்கு தான் மனைவியாக வரணும், நம்ம சேரன் சந்தா களத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதன் கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.